என்டர்டெயின்மெண்ட் வழங்கும் கார்த்தி மற்றும் அரவிந்த் சாமி நடிப்பில் மெய்யழகன் செப்டம்பர் 27 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். இப்போ உங்க ஓடிடி பிளஸ்ல பிளாக் ஷிப்பும் சேர்ந்து வருது. உங்க ஓடிடி பிளஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க. நடிகர் சங்க கட்டடம் எப்ப கட்டி முடிக்கப்படுதோ அப்பதான் என்னுடைய கல்யாணம் நடக்கும் அப்படின்னு விஷால் அறிவிச்சிருக்காரு. இந்த கட்டடத்தை எப்ப கட்டி முடிப்பீங்க? நடிகர் விஷாலுக்கு எப்பதான் கல்யாணம் நடக்கும்? உங்களுடைய ஈகோவும் உங்களுடைய பிரச்சனையும் தான் இந்த பில்டிங் நிற்கிறது காரணமே, வேற எதுவுமே கிடையாது. இவ்வளவு வெளிப்படையாவே கேட்கிறேன், உங்களை பாகிராஜ் சார், சரத்குமார், ராதாரவி இவங்க எல்லாரையும் அதிரடியா நடிகர் சங்கத்துல இருந்து நீக்கின அந்த கையெழுத்து போட்ட அந்த 1%, விஜய், அஜித் போன்ற முன்னணி நடிகர்கள்லாம் ஏன் நடிகர் சங்க பக்கமே வராம இருக்கிறாங்க? அந்த நடிகர் சங்க கட்டட பணி ஏன் பாதியிலே நிக்குது? என்ன காரணம்? யாரு இடைஞ்சலா இருக்கா? விஷால் நிர்வாகம் பண்ணவே தெரியாது அவருக்கு. விஷால ஒரு பால் மாதிரி அடிச்சடிச்சு விளையாடுறாங்களே, என்ன நடக்குது புரியல. சம்பந்தப்பட்ட ஒருத்தரே சாகர வரைக்கும் நடிகர் சங்கத்தை ஆளணும் அப்படின்னு நினைக்கிறாரா? அப்படிதானே ஒரு குரல் கேட்டு வந்தாங்க. நான் விரைவில் கண்டுபிடிச்சி யாராவது கண்டுபிடிச்சாங்கன்னா அது யாரா இருந்தாலும் பரவாயில்ல, நான் ஓப்பனா டிக்ளேர் பண்ணுவேன். நடிகர் பாகிராஜ் சாரை ஏன் நடிகர் சங்கத்திலிருந்து நீக்கி இருக்காங்க? அப்படி என்ன பாகிராஜ் சார் தப்பு பண்ணிட்டார்? எதிரணியிலிருந்து போட்டியிட்டாலோ அல்லது எதிரணிக்கு சப்போர்ட் பண்ணாலோ சங்கத்திலிருந்து நீக்கக்கூடிய நடவடிக்கை இப்ப நடந்துகிட்டு இருக்கா? நடக்குது. இது எல்லாத்தையும் நடவடிக்கை. யாராவது குரல் கொடுத்தாங்கன்னா, இப்ப நான் வாய்ஸ் கொடுத்துட்டேன், என்ன நீக்கிட்டாங்க. நடிகர் விஷால நான் கெட்டவன் சொல்ல மாட்டேன், ஆனா நல்லவன் இல்லைன்னு சொல்றீங்களே. கெட்டவன் இல்லை அப்படின்னாலே கெட்டவனுக்கு ஆப்போசிட் நல்லவன் தானே. அப்ப நல்லவன தானே நடிகர் விஷால் இருக்கணும். வணக்கம் சார். வணக்கம். உங்களுக்கும் நடிகர் சங்கத்துக்கும் என்ன பிரச்சனை? உங்களை ஏன் நடிகர் சங்கத்திலிருந்து நீக்கினாங்க? பாண்டவர் அணி டீம்ல நம்ம இருந்தோம், செயற்குழு உறுப்பினராக இருந்தோம். அந்த டைம்ல அவங்களுக்கு தெரியும், ஒரு சில விஷயங்கள் உடன்பாடு இல்லாம நம்ம அந்த டீம்ல இருந்து வெளியில வந்தோம். வெளியில நான் ஃபர்ஸ்ட் பொதுச் செயலாளர் விஷாலோடைய நடவடிக்கை எனக்கு பிடிக்கல. அதுக்கப்புறம் நான் தனியாக அவரை எதிர்த்து போட்டிடுவேன்னு ஒரு விஷயத்த சொன்னேன். சொன்னதுக்கப்புறம் ஒரு டீமாக ஒன்று ஃபார்ம் ஆச்சு. அதுக்கப்புறம் அங்கே இருக்கவங்க நிறைய பேர் உடன்பாடு இல்லைன்னு சொல்லி குட்டிபத் வினியம்மா, சங்கீதா, அப்புறம் ஐஸ்ரீ கணேஷ் அவர்கள் எல்லாருமே வெளியில் ஒரு டீமாக ஒன்று ஃபார்ம் பண்ணி சங்கரதாசனின்னு உருவாச்சு. தேர்தலில் நின்று சில போஸ்டல் ஓட்டுகள், நிறைய விஷயங்கள் குளறுபடி நடந்தது. இதெல்லாம் மீறி அதுக்கப்புறம் அந்த எலெக்ஷன் கோர்ட்டில் சில விஷயங்கள் போயிட்டு இருந்தது. போஸ்டல் ஓட்டு கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்தது. அதெல்லாம் பழைய கதை. பட் அதை மீறி இவங்க எல்லாம் திருப்பி அவங்க ஜெயிச்சுட்டு அந்த போஸ்டல் உள்ள குளறுபடி நடந்தது. நாங்கள் சொன்னோம், சரி பரவாயில்ல, நிர்வாகம் வந்துருச்சு, இனிமேல் அதுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணுவோன்ற ஒரு எண்ணம் தான். அது பொதுக்குழுவுக்கு ஒரு லெட்டர் நான் போனேன், பொதுக்குழுக்கு போனேன். பொதுச் செயலாளர் அவர்கள் எதிர் டீமில் போட்டிட்டவங்களாம் வைரஸ் அப்படின்னு சொன்னார். வைரஸ் விஷால சொல்றீங்களா? ஆமாம், விஷால் பொதுச் செயலாளர் அவர் தானே, நடிகர் சங்க பொதுச் செயலாளர். விஷால் அவர்கள் வைரஸ்லாம் சொன்னார். சரி அப்படின்னு கேட்டுட்டு நாங்கள் எதுவுமே பேசலை, வந்துட்டோம். அஜெண்டாலே இல்லாத ஒரு விஷயம் கடன் வாங்கி தான் கட்ட போகிறோன்றது அங்கே தான் சொன்னாங்க. அது அஜெண்டாவில் இல்லை. என்றைக்குமே அஜெண்டாலே எல்லாமே போடணும். பேச போகிறோம், எதை பற்றி பேச போகிறோம்னு அஜெண்டாவில் போடணும். மெம்பர்ஸ்க்கு எல்லாருக்குமே தோணுச்சு என்னென்னா, விஜயகாந்த் சார் நடிகர் சங்கத்தை கடனில் இருந்து தானே மீட்டு எடுத்து வந்தோம். அப்படிப்பட்ட நடிகர் சங்கத்தை திருப்பியும் கடனில் போய் நம்ம எல்லாருமே இப்போ கேள்வி கேட்குறாங்க. நடிகர்கள் எல்லாமே இருக்காங்க, பெரிய பெரிய நடிகர்கள் இருக்காங்க, சம்பளம் வாங்குற நடிகர்கள் இருக்காங்க, அவங்களே எல்லாருமே கட்டிட்டு போகலான்ற ஒரு கேள்வியே தான் இருக்குது. ஸோ எல்லாருமே சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க நடிகர் சங்கம். நம்மளுடைய அணுகுமுறை தான் கரெக்டாக போய் அவங்ககிட்ட கேட்டோம்னா நம்மளே எல்லாரும் சேர்ந்து பில்டிங் கட்டலான்றது தான். ஸோ அந்த கடன் வாங்குறத மறுபரிசீலனை பண்ணுங்கன்னு ஒரு ட்வீட் போட்டேன் சார். அதுக்கப்புறம் அதுவும் விஷால் அவர்கள் பேசின அந்த பொதுச் செயலாளராக அவர் பொதுக்குழு அன்றைக்கி பேசினது லைவாக வைரலாக வெளியில் போயிட்டுருக்கு யூடியூப்பில். பொதுக்குழு கூட்டம்னா அந்த மீட்டிங் முடிஞ்சிடும். அந்த மீட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் நாங்கள் அடுத்து என்ன பண்ணுவீங்கன்னா, நாங்கள் வெளியில் ப்ரெஸ் மீட்டை வச்சு அனௌன்ஸ் பண்ணுவோம். அதுதான் இயல்பு, எப்பயுமே பண்ணுற ஃபார்மாலிட்டி. இவர் பேசினதே வெளித்தளத்தில் போயிடுச்சு, அதுவே ஒரு குற்றம். அப்போ யார் இவர் சம்மந்தம் இல்லாமல் பண்ணாங்களா? இல்லையா? அப்படி இருக்கும்போது நானும் வெளியில் பேட்டி கொடுக்கும்போது நான் என்ன சொன்னேன், அந்த பொதுச் செயலாளராக ஒரு பெரிய பதவியில் இருக்கிறவர் அவர் அது சொல்லக்கூடாது, இந்த மாதிரி வைரஸ் என்று சொல்லக்கூடாது. இது ஒன்று தான் சார், இதுக்கு தான் நான் நீக்கப்பட்டேன். ஆக்சுவலி நீங்கள் விஷாலோட டீம் மட்டும் இல்லை, விஷாலுக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர் கூட. நெருங்கிய நண்பராகவே இருந்தாலும் இப்படி ஒரு கருத்து சொன்னதுனால, இந்த எக்ஸ் தளத்தில் இப்படி ஒரு பதிவு போட்டதுனால தான் உங்களை நீக்கினாங்களா? ஆமாம், இந்த மாதிரி எக்ஸ்தளத்தில் பதிவு போட்டு வலைத்தளத்தில் இந்த மாதிரி வைரஸ்ன்னு சொல்லியிருக்கக்கூடாதுன்னு ஒரு விஷயத்த சொன்னதுனால என்ன நீக்கினாங்க. அதாவது விஷால் என்ன நண்பர் தான். நீங்கள் சொல்லக்கூடிய அந்த ரீசன் ரொம்ப சில்லியாக இருக்கு. அதே சில்லி தான் நானும் சொல்கிறேன். அந்த சில்லிக்கு தான் இப்போ என்ன நீக்கி, இப்போ அது மட்டும் ஷாக்காக இல்லாமல் அதே நீங்கள் சொல்கிற சில்லித்தனமான விஷயத்துக்கு தான் நிரந்தர நீக்கம் பண்ணியிருக்காங்க. ஆச்சரியமாக இருக்குது அவங்க நிரந்தர நீக்கம் பண்ணது. சரி, என்ன கூட விடுங்க, தமிழ் சினிமாவுடைய பொக்கிஷமாக நம்ம இண்டஸ்ட்ரி ஃபுல்லாக எல்லாரும் மதிக்கக்கூடிய திரு கே பாக்யராஜ் சார் அவர்களை அதுதான் கேட்கணும்னு நினைக்கிறேன். நடிகர் பாக்யராஜ் சாரை ஏன் நடிகர் சங்கத்திலிருந்து நீக்கி இருக்காங்க? அப்படி என்ன பாக்யராஜ் சார் தப்பு பண்ணிட்டார்? ராதாரவியனையும் சரத் சாரையும் நம்ம எதிர்த்து தான் பாண்டவர் அணின்னு ஒன்று உருவாச்சு. அவங்கள நம்ம கேள்வி தானே கேட்டோம். அவங்க நம்மளை யாருமே நீக்கலையே, அவங்க அந்த எண்ணத்துக்கே போலையே, நீக்கலை, கேள்வி கேட்க விட்டாங்க.
கேள்வி கேட்க விட்டுட்டு எலெக்ஷன்லையும் நிற்க வச்சு நீங்கள் நில்லுங்க, நான் அவன் நினச்சிட்டு அன்னைக்கே அர்ஜென்ட் செயற்குழு போட்டு நீக்கி அவங்க எல்லாத்தையும் நீக்கி எலெக்ஷனில் நிற்கடாமல் பண்ணியிருந்துருக்கலாமே. அந்த விஷயத்தை சரத் ராதாரவி பண்ணலையே. ஆனா இன்னைக்கு நடிகர் சங்கத்துல நடிகர் ராதாரவியையும் நீக்கி இருக்காங்க, நடிகர் சரத்குமாரையும் நீக்கி இருக்காங்க. ஆமா, அதாவது உங்களே நீக்கி இருக்காங்க, பாக்யராஜ் சாரை நீக்கி இருக்காங்க, ராதாரவியை நீக்கி இருக்காங்க, நடிகர் சரத்குமாரை நீக்கி இருக்காங்க. இப்படி நடிகர் சங்கத்துல ஜாம்பவான்களா இருக்கக்கூடிய, அதாவது பெரிய பெரிய நடிகர் இவ்வளவு ஜாம்பவான் நடிகர்கள்லாம் நீக்கக்கூடிய அளவுக்கு அவங்க என்ன தப்பு பண்ணிட்டாங்க? அந்த அளவுக்கு நடிகர் சங்கத்துக்கு யாரு தைரியம் கொடுத்தா, இல்ல என்ன நடந்துகிட்டு இருக்கு? அதாவது எலெக்ஷன்ல வந்து நின்று அதுக்கப்புறம் போஸ்டல் ஓட்டு தப்பு, அது கவுண்டிங் தப்பா இருக்கு, எல்லாமே மீறி நாங்க பாய்காட் பண்ணிட்டு அந்த கவுண்டிங் வந்தோம். எப்படி அவங்க தான் ஜெயிக்க போறாங்கன்னு தெரிஞ்சு போச்சு. ஏன்னா அந்த போஸ்டல் ஓட்டுல மிகப்பெரிய ஒரு குளறுபடி நடந்தது. அப்போ உள்ள மேலாளர், நடிகர் சங்க மேலாளர் திரு பாலமுருகன் ஒரு மேலாளர், போஸ்டல் ஓட்டில் அவர் தான். இப்போ அவரை கூப்பிட்டு நீங்கள் இன்டர்வியூ வச்சிங்கன்னா, இப்போ அவர் அங்கே இல்லை, அவரை கூப்பிட்டு நீங்கள் இன்டர்வியூ எடுத்தீங்கன்னா எல்லா விஷயத்தையும் சொல்லிடுவார், எப்படி அவங்க ஜெயிச்சாங்கன்னு. சரி, விஷால் டீம் எப்படி ஜெயிச்சாங்க? இதுதான் சார். அதாவது கவுண்டிங்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா போஸ்டல் ஓட்டில் உள்ள கவுண்டிங், போஸ்டல் ஓட்டு பல பேருக்கு சேரல, மெம்பர்ஸ்க்கே இப்போ ரஜினி சார்க்கே போய் சேரலையே, சார் இன்டர்வியூ கொடுத்தாங்க இல்லையா, எனக்கே போஸ்டல் ஓட்டு வரல. இந்த மாதிரி தவறு நடந்திருக்கு. கவுண்டிங்ல உள்ளது வேற, தவறு இயல்பா நடந்ததா வாண்டடா நடத்தப்பட்டதா? இயல்பா எப்படி சார் நடக்கும்? அதுதான் கேட்கிறேன். அதுதான் வாண்டடா நடக்கிறது, இயல்பா நம்ம அதுவே வாண்டடா நடக்குதோ இயல்பா நடக்குதோ நடக்கப்பட்டது. அந்த தவறுக்கு முக்கியமான காரணம் அப்படின்னா நடிகர் சங்கத்துல இவர் தான் அப்படின்னா அது யாரு? நடிகர் சங்கம் இவர்னா எல்லாருமே தான். இந்த தவறுக்கு, போஸ்டல் ஓட்டு தவறுக்கு. ஆமா, போஸ்டல் ஓட்டு தவறு நீங்க கூப்பிட்டு பாலமுருகன் அவர்களை கூப்பிட்டு தெளிவா சொல்லுவார் என்ன நடக்குது, எது நடந்ததுன்னு. மேல இப்ப அவர் அங்க இல்ல, தெரிஞ்ச அளவுக்கு இப்ப அவர் அங்க இல்ல. இந்த தவறுக்கு இந்த நடிகர் தான் காரணம் அப்படி யாருமே சொல்ல முடியும். இப்ப அவர் அங்க இல்ல. ஏன்னா ஐஸ்வரி சார் கணேசோட இப்போ அவர் வேலைக்கு சேர்ந்திருக்காரு, தயாரிப்பு மேலாளராக சேர்ந்திருக்காரு, மேனேஜரா சேர்ந்திருக்காரு. இப்போ உடனே அவங்க என்ன சொல்லுவாங்க, பாலமுருகன் அங்க போயிட்டாரு, இவங்க எங்க மேல பழிய சுமத்துறாருன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் உண்மையே கிடையாது, எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா நானே இப்போ போய் லெட்டர் கொடுத்துருக்கேன். உள்ள ஒருத்தர் ஆஃபீஸில் உள்ள ஒருத்தரை எலெக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் உள்ளே போட்டு நீங்கள் வேலை நடத்துறதுன்றது எந்த விதத்தில் ஜனநாயகப்படி முறையாக நடக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நடக்காது. ஸோ அதுக்குள்ளே பல விஷயங்கள் இருக்கும். அவங்க ஜெயிக்கிறதுக்கு பல சின்சியராக ஒர்க் பண்ணார் பாலமுருகன்றவர். இப்போ பாக்யராஜ் சார் மேட்டருக்கு வரேன். பாக்யராஜ் சார் லெட்டர் என்ன போட்டாருன்னா, மெம்பர்ஸுக்கு இந்த மாதிரி போஸ்டல் ஓட்டுகளில் வந்து தவறுகள் நடந்திருக்கு, இது இருந்தாலும் நம்ம ஒரு நிர்வாகம் ஜெயிச்சிடுச்சு, அந்த நிர்வாகத்துக்கு நம்ம சப்போர்ட் பண்ண வேண்டியது நம்ம கடமை, நீங்கள் ஓட்டு போட்ட மக்கள் எல்லாரும் பொறுமையாக இருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்த நிர்வாகம் வரட்டும், அவங்க சப்போர்ட் பண்ணுவோன்னு ஒரு லெட்டர் தாங்க கொடுத்தது. இதுக்காக நீக்கப்படலாமா? கருத்து தெரிவிச்சா நீக்கிடுவாங்க. ஒவ்வொரு மெம்பர்ஸும், ஒவ்வொரு நாடக கலைஞர்களும் என்னுடைய ஃபோனில் 100 ஃபோன் வாய்ஸ் மெசேஜ் இருக்குது. சார் இதை நீங்கள் வெளியில் விட்டுறாதீங்க சார், எங்களுடைய பொழைப்பு போயிடும், ஆனால் எங்களுடைய ஆதங்கத்தை நீங்கள் பேசுகிறீங்க சார், எங்களுடைய குரலாக நீங்கள் இருக்கீங்க சார், நீங்கள் பேசுகிறீங்க சார். ஏன்னா எல்லாருக்கும் எலெக்ஷன் வேணுன்றது தான் மேட்ரு. ஏன்னா இந்த சங்கம் இப்போ தான் இந்த 3 மாதமாக 4 மாதமாக நடிகர் சங்கம்ன்றது தெரியுது. இத்தனை வருஷம், இந்த 3 வருஷம் என்ன பண்ணீங்க? ஒன்றுமே பண்ணலை. மெம்பர்ஸோடைய வெல்ஃபேர் பண்ணலை. மெம்பர்ஸோடைய தனித்தனி பாட்டாக வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய டெத்து, அது கூட தனிப்பட்ட முறையில் வந்து கார்த்தியுமோ பூச்சி முருகன் அண்ணனோ ஏதோ ஹெல்ப் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் சங்கமாக என்ன பண்ணீங்க? என்னோட கேள்வி, சங்கமாக என்ன பண்ணீங்க? அப்படிதான் நான் கூட பண்ணியிருக்கேன். ஐஸ்வரி கணேசன் நிறையா இன்னும் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்போ வரைக்கும் பென்ஷன் கொடுத்துட்ருக்காரு மெம்பர்ஸ்க்கு. சங்கத்தில் நாங்கள் இல்லை, சங்கத்தில் நாங்கள் தோத்துட்டோம், பார்த்து எங்களை பழி வாங்குற நாங்கள் கொடுக்காம இல்லையா அவர்? அது மாதிரி இவங்களுக்கு அந்த பழி வாங்குற போக்கு தான் நடவடிக்கையாக தான் இருக்குது. இப்போ பாபின்னு ஒரு நடிகரை நீக்கியிருக்காங்க. அந்த பாபின் யாருன்னா, விஜயகாந்த் சார் டைம்லாம் வில்லனாக நடித்தவர், ஒரு கேரளாவில் நடிகர். அவரையும் வந்து எங்கள் சங்கரதாஸ் அணியில் போட்டிட்டாருன்ட்டு அவரையும் நீக்கப்பட்டு, எதிரணியிலிருந்து போட்டியிட்டாலோ அல்லது எதிரணிக்கு சப்போர்ட் பண்ணாலோ சங்கத்திலிருந்து நீக்கக்கூடிய நடவடிக்கை இப்போ நடந்துகிட்டு இருக்கா? நடக்குது. இது எல்லாத்தையும் நடவடிக்கை. யாராவது குரல் கொடுத்தாங்கன்னா, இப்போ நான் வாய்ஸ் கொடுத்துட்டேன், என்ன நீக்கிட்டாங்க. இது என்ன விதமான அரசியல்? இது நடிகர் சங்கத்தில் இருக்கக்கூடிய அரசியல். இங்கே யாருமே வந்து அவங்கவுங்களா பண்ணிக்கிறாங்களே தவிர அரசியல் வந்து இதில் அரசியல் நடத்தலை. ஆனால் நடிகர் சங்கத்தில் இருக்கக்கூடிய தலைவர் நாசரா இருக்கட்டும், பொருளாளர் கார்த்தியா இருக்கட்டும், இவங்கெல்லாம் நல்ல நல்ல மனிதர்கள், நல்லா தான் செயல்படுறாங்கன்னு சொல்கிறாங்களே, இது எந்த அளவுக்கு? நானே சொல்லியிருக்கேன் சார், கார்த்தி வந்து ஒரு ஜெனுவான பர்சன், நல்ல ஹார்ட் ஒர்க்கர், நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு. ஆனால் எல்லாத்துக்குமே இப்போ ஒரு என்னுடைய நடவடிக்கைக்கும் அவர் உடன் போயிருக்காருன்றது எனக்கு தெரியல. அவர் பாக்யராஜ் கூட எல்லாருமே, விஷால் சாராக இருக்கட்டும், கருணா சாராக இருக்கட்டும், நாசர் சாராக இருக்கட்டும், எல்லாமே நிர்வாகம், மொத்தம் நிர்வாகமே. அப்போ இவங்கெல்லாம் வந்து குரலே கொடுக்கலையா? ஓகே, நடிகர் கார்த்தி சாருடைய செயல்பாடை பற்றி பதில் சொல்லிட்டீங்க. நடிகர் நாசருடைய செயல்பாடு நடிகர் சங்கத்தில் எப்படி? நாசர் சார் மாதிரி மிக சிறந்த ஒரு நல்ல மனிதர் வந்து பார்க்க முடியாது சார். அவர் வந்து யாரையுமே வந்து ஊன் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறவர், யாரையுமே வந்து அவர் ஹர்ட் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறவர். அவரால் அங்கே பேச முடியல.
ஒரு நல்ல மனிதர்களா இருக்கக்கூடிய நடிகர் கார்த்தியா இருக்கட்டும், தலைவர் நாசர் சாரா இருக்கட்டும், அவங்க இருக்கும் பொழுதே இப்படியான அநீதிகள்லாம் உங்களுக்கு பாக்யராஜ் சார், ராதாரவி சார், சரத்குமார் சாருக்கெல்லாம் நடக்குது அப்படின்னா, அப்ப இந்த நடிகர் சங்கத்தை யார் கட்டுப்பாட்டுல வச்சிருக்கா? யார் முழு அதிகாரத்தோட அங்க? சார் எல்லாருமே அங்க நல்லா பேசுறாங்க சார். இப்ப யாரும் எனக்கு அங்க எதிரி கிடையாது. இத்தனை பேரை நீங்க யாரு பாத்தீங்கன்னா எனக்கு எதிரி கிடையாது. இப்பயும் எனக்கு பூச்சிமரகண்ணா ஃபோன் பேசுறாங்க, நான் பேசுறேன். கார்த்திகிட்ட பிரதர்ட்ட அவர்கிட்ட பேச முடியல. சில சமயம் ஒரு ஃபோன் வாட்ஸ்அப்ல எடுத்தா கூட பதில் சொல்ல மாட்டாரு. இவர் விஷால்கிட்ட நான் பேசுறது இல்லை, நாசர் சார்ட்ட பேசுறேன், அங்க உள்ள சர்க்கிள் உறுப்பினர் பேசுறேன். இதுல யாரு வந்து முக்கியமான புள்ளின்றது யாருன்றது நீங்க தான் கண்டுபிடிக்கணும். இவ்வளவு வெளிப்படையாவே கேட்கிறேன். உங்களை பாக்யராஜ் சார், சரத்குமார், ராதாரவி இவங்க எல்லாரையும் அதிரடியா நடிகர் சங்கத்துல இருந்து நீக்கின அந்த கையெழுத்து போட்ட அந்த ஒன் பர்சன் கையெழுத்து போட்டுன்றது நடிகர் விஷால் தான். அவங்க எல்லாருமே நீக்கின அவர் மட்டும் சொல்ல முடியாது. கையெழுத்து போட்டுன்றது பொதுச் செயலாளர் தான். பொதுச் செயலாளர் கையெழுத்து எப்படி வாங்குறாங்க நீங்க நினைக்கிறீங்க? அவர் வந்து இப்போ பைலான்னு இவங்க சொல்றாங்க சார். ஒரு சட்டப்படி தான் நடக்கணும், சட்டப்படி தான் பண்ணணும். எதையுமே இவங்க பைலாப்படி பண்றது இல்லை. நடிகர் சங்கத்துல ஏன் இந்த பாரபட்சம்? இல்லை பைலாப்படி அவங்க ரூல்ஸ் படி பண்றதில்ல. யாராவது உங்களை எதிர்த்து குரல் கேட்டாங்கன்னா அவங்கள கட்டம் கட்டுறது. அவங்களுக்கு பிரச்சனைகள் என்னென்ன, அவங்களுக்கு வெளியில என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு, இதெல்லாம் பார்த்து இதெல்லாம் அவங்கள கட்டம் கட்டி அது அவங்கள வந்து பேச விடாம பண்றது. இது வந்து என்ன பண்ண முடியாது. நான் வந்து ஓப்பனா சொல்லிட்டேன். நான் என்னைக்கு நீங்க வந்து நிரந்தர நீக்கம் பண்ணீங்களோ அன்னைக்கு நான் வந்து பேச ஆரம்பிச்சிருவேன். அவ்வளோதான். இனிமே நான் பேசுவேன். எனக்கு ஏதாவது யார் என்ன ஏதாவது பர்சனலாவோ ஏதாவது பண்றாங்கன்னா அது யாருன்னு கூட எனக்கு தெரியும். அந்த டைம்ல நான் சொல்லுவேன். இப்ப சொல்ல மாட்டீங்க. அந்த டைம்ல ஆதாரம் வேணும்ல. எனக்கு ஆதாரம் இல்லாம நம்ம ஒருத்தர் குற்றச்சாட்டு கூடாது. இல்ல தமிழ் சினிமாவில் அல்லது நடிகர் சங்கத்துல நீங்க வந்து வளர்ந்து வரக்கூடிய அல்லது ஒரு சின்ன நடிகர் அப்படின்னு சின்ன நடிகர். ஆனா ஜாம்பவான்களா இருக்கக்கூடிய பாக்யராஜ், ராதாரவி, சரத்குமார் இவங்களெல்லாம் நீக்கி இருக்கும் பொழுது ஒரு பெரிய சலசலப்பு ஏற்பட்டிருக்கும். அல்லது இருக்கக்கூடிய நடிகர் சங்கத்துக்குள்ளேயே ஒரு விதமான ஒரு ஊடுருவல், ஒரு ஊழல் கண்டிப்பா வந்திருக்கும் இல்லையா? இப்ப ஒரு பெரிய சலசலப்பு இருக்குதானா? இப்ப ஒரு சர்ச்சைக்குரியான விஷயங்கள்லாம் வெடிக்க ஆரம்பிச்சிருச்சா? இருக்கக்கூடிய ஒற்றுமையா இருக்கக்கூடிய நடிகர் சங்கம் இரண்டா வர பிளவுபட ஆரம்பிச்சிருச்சா? பாண்டவர் அணியா இருக்கும் போது மட்டும்தான் அது சங்கமா இருந்தது, ஒற்றுமையா இருந்தது. இப்ப சங்கன்றது அவங்களே பாத்துக்க மாட்டாங்க சார். அவங்கவுங்க போனே அவங்க எடுக்க மாட்டாங்க சார். இதுதான் உண்மை. அவங்க ஈசி மீட்டிங்ல உள்ள பேர் பாதி பேர் ஈசி மீட்டிங் வரதில்லை. ஈசி மீட்டிங்கு வராம 3 ஈசி மீட்டிங் தொடர்ந்து வரலன்னா அவங்க ஷோகாஸ் நோட்டீஸ் கொடுத்து அவங்கள நீக்கிறது கூட பைலால உரிமை இருக்கு. இதை ஃபாலோ பண்றாங்களா கேளுங்க. ஏன் நான் ஒரு ப்ரூஃபா கேட்கறேன். அவங்க தான் இதெல்லாம் பண்ற, ரூல்ஸ் படி தான் பண்றேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா பொதுச் செயலாளர் வந்து ஒரே ஒரு ஈசி மீட்டிங் தான் வந்திருக்கிறார். விஷால் அவர்கள் கையெழுத்து எங்க போய் வாங்குறாங்க? வீட்டில் போய் வாங்குறாங்க. பைலால வீட்டில் தான் போய் வாங்கணுன்னு இருக்கா? எல்லாரும் ஈசி மீட்டிங் வரும்ல. என்னங்க உங்களுக்கு ஒரு நியாயம், மற்றவங்களுக்கு ஒரு நியாயம், இதெல்லாம் மக்களுக்கு தெரிய வேணாமா? அப்போ நீங்க என்ன அப்படியே இந்த எலெக்ஷன் வர டைம்ல போட்டு தள்ளி போடுறது? இது எத்தனை வாட்டி தள்ளி போட்டிருக்கிறது? ஆனா நடிகர் சங்கத்தோட அறிக்கை என்ன சொல்லுதுன்னா, நடிகர் உதயா வந்து வரம்பு மீறி செயல்பட்டாரு, தகாத முறையில செயல்பட்டாருங்கிற மாதிரி எல்லாம் அறிக்கையாவே வெளியிட்டு இருக்காங்களே. உங்களுக்கு எதிரா அறிக்கை வெளியில அந்த இதுல வந்திருக்கு, நோட்டீஸ்ல வந்திருக்கு சார். அப்படி வரம்பு மீறியா செயல்பட்டீங்க? நான் வரம்பு மீறி என்ன செயல்பட்டது அவங்க ப்ரூஃபை காமிக்க சொல்லுங்க. நான் என்ன செயல்பட்டேன்? இது இப்போ நான் சொன்னேன் இல்லையா, கடன் வாங்கி கட்டக்கூடாதுன்னு ஒரு ட்வீட் பண்ணேன். பொதுச் செயலர் அப்படி பேசுறாருன்றது ஒரு விஷயத்த பேசினேன் இல்லையா? இது வரம்பு மீறிய செயலா? இது நான் சொல்லக்கூடாதா? கேள்வி கேட்கக்கூடாதா? இல்லை நான் வந்து பொதுக்குழுக்கு போனேன், 6 மாதம் நீக்கினாங்கன்னு சொன்னாங்க. இப்போ 6 மாதம் நீக்கப்பட்டா செக்ஷன் 70 பைலாப்படியாக சொல்கிறேன், 70 பைலாப்படி ஒரு செயற்குழு நடந்து அந்த செயற்குழுவில் விவாதிக்கப்பட்டு அந்த நீக்கப்பட்ட நபருக்கு தனியாக அவங்க நோட்டீஸ் கொடுத்து இது மாதிரி எக்ஸ்டெண்ட் ஆகுதுன்னு சொல்லணும். ஒரு நோட்டீஸ் கூட எனக்கு வரலையே, பாக்யராஜ் சாருக்கு வரலையே, பாபின் அவருக்கு வரலையே, யாருக்குமே வரலையே. அப்போ இது என்னது? நோட்டீஸே வராமல் நீங்கள் நீக்கப்பட்டிருந்தா நீக்கம் எங்களுக்கு முடிஞ்சிச்சு தான் நான் நினைப்பேன். முடிஞ்சு போன அப்புறம் தான் நான் பொதுக்குழுக்கு வந்து அப்போவே லெட்டர் கொடுக்குறேன் சார். பொதுக்குழுக்கு எனக்கு அழைப்பு வரலன்னு கொடுக்குறேன், எனக்கு பதில் வரல. உங்களுக்கு அழைப்பு இல்லைன்னு எனக்கு பதில் வந்துருக்கணும்ல. உங்களுக்கு அழைப்பு இல்லைன்னு அழைப்பு வரலாம். சரி, முன்னாடிலாம் என்ன பண்ணோம்னா சில பேர் அழைப்பு வரலன்னா கூட நீங்கள் அந்த பேப்பர் விளம்பரத்தை பார்த்து நீங்கள் எல்லாம் வாங்கன்னு விஜயகாந்த் சைடு பீரியட்லேருந்து அந்த சைடு பீரியட்லேருந்தே அதெல்லாம் நடக்கும் சார். அப்படி தான் சொல்லிட்டு நானும் பாபியும் போகிறோம். போய் கையெழுத்துலாம் வெளியே ரிஜிஸ்டரில் கையெழுத்து வாங்குறாங்க, மீடியா வந்து எடுக்கிறாங்க. நாங்கள் போய் உட்கார்ந்ததுக்கப்புறம் சலசலப்பு, போலீஸ்லாம் வராங்க. ஆனால் எதுவுமே அவங்க பண்ணலை. நாங்களும் உட்காந்து மீட்டிங்கில் முடிச்சுட்டு அப்பயும் விஷால் எதிர் டீம் வந்து தப்பு, அவர் பேசுறது உங்களுக்கு தெரியுமே, விஷால் சார் பேசுறதுதான் தெரியுமே, அது அவருக்கு மட்டும் தான் புரியும், எனக்கும் புரியல, யாருக்கும் புரியல. அப்படி என்ன அவர் பேசுறது, அவர் ஏதோ பேசுறாரு, அவர் யாரையோ குற்றம் சொல்றாரு, ஏதோ ஒன்று பண்ணுவார். ஆனால் அவர் பேசுறது வந்து அதை அப்சர்வ் பண்ணவும் முடியல. ஆனால் ஏதோ திட்டுறாரு மட்டும் புரியுது. உங்களை எல்லாரும் இல்லை, எதோ நிற்கிறவங்கள ஒரு டைலாக் பேசுவார்ல, நான் அங்கே மக்கள் இங்கே, நான் வந்து இப்படி பண்ணுறேன், நான் வந்து உங்களுக்கு வந்து இதெல்லாம் நம்பி தான் நான் அவரோட பழைய விஷயமா ப்ரொடியூசர் கவுன்சிலெல்லாம் இந்த மாதிரி உணர்வுபூர்வமான பேச்செல்லாம் நம்பி தான் நான் வந்து நிறைய விஷயங்கள். விஷால் பேசுறது எதை நீங்கள் சுட்டி காட்டுறீங்க அப்படின்னா, நடிகர் விஷால் சம்டைம்ஸ் வந்து பஞ்ச் டைலாக் பேசுவார் ப்ரெஸ் மீட்டில், அதை தானே சொல்ல வரீங்க? அந்த பஞ்ச் டைலாக் கூட அது வந்து கிளியராக புரியறதுக்கு நான் கொஞ்சம் லேட் ஆகும் நம்மளுக்கு. நான் அதை சொல்ல வரேன். அவர் என்ன பஞ்ச் டைலாக் பேசுகிறாரு, யாரை பேசுகிறாருன்னு சொல்கிறதுக்கு புரியறதுக்கு இன்னும் ஒரு 10 நிமிஷம் ஆகும்.
அது மாதிரி தான் அவர் பேசுவார். அப்படி பேசும்போது நான் என்ன நினச்சேன்னா, சரி அப்போ கூட அந்த பொதுக்குழு மேட்டையில் பேசினார் சார். அதை கூட எதுவுமே இல்லாமல் சைலண்ட்டாக சார் உட்காந்து சைலண்ட்டாக கை தட்டிட்டு வெளியில் வந்துட்டு கூட மீடியா வந்து கேட்டால் உங்களை அலோவ் பண்ணலையாம சார், எங்களுக்கு நீக்கம் பண்ணிட்டாங்க, தொடர்ந்து லெட்டர் வரல, கடமையாக நாங்கள் வந்தோம், இது பேசிட்டு தான் சார் நான் வந்தேன். இது எந்த இடத்துல நான் தகாத இது இப்படி ஒரு வார்த்தையை சொல்லலாமா? இவ்வளோ ஒரு ப்ரொஃபஷனலாக ஒரு லெட்டர் அடிக்கிற நீங்கள் ஒரு தகாத முறையில் மெம்பர்கிட்ட வரம்பு மீறிய செயல், நான் என்ன எனக்கு புரியலையே, நான் என்ன பண்ணிட்டேன், இல்லை நான் என்ன தப்பு பண்ணேன் உங்களுக்கு நான் தகாத முறையில் சொல்கிறீங்களே, உங்ககிட்ட தைரியம் இருந்தால் அந்த வீடியோ ஃபுட்டேஜில் நீங்கள் வந்து காமிங்க. நடிகர் சங்கம் தகாத முறைங்கிற வார்த்தையை குறிப்பிட்டதுனால கேட்குறேன், உங்களை நடிகர் சங்கத்திலிருந்து நீக்கினதுனால நீங்க போய் நடிகர் சங்கத்தில் இருக்கக்கூடிய யாராவது மெம்பருடைய சட்டையை பிடிச்சி கேள்வி கேட்டுட்டீங்களா? தகாத முறை போட்டிருக்காங்களா? அதுக்காக கேட்குறேன். சட்டையை பிடிச்சி நான் எப்படி சார் கேட்குறேன்? நாங்கள் சைலண்ட்டாக போகிறோம், சைலண்ட்டாக வரோம். அது நான் சட்டையை பிடிச்சி கேட்குற ஆளான்னு எல்லாருக்குமே தெரியும். அங்கே உள்ளவங்க எல்லாருமே எங்கிட்ட வந்து மேடையிலேருந்து கை காமிக்கிறாங்க, உதயானா கை காமிச்சாங்க, எல்லாருமே எங்கள் ஈசி மெம்பர்ஸ் எல்லாமே காமிச்சாங்க. இந்த 2-3 பேருக்கு சில பேருக்கு தான் மட்டும் வந்து அங்கே போய் ஐயோ அப்படியே உதயா வந்துட்டான் ஏதோ பிரச்சனை பண்ண நான் எங்கே பிரச்சனை ஒன்றும் விஷால் இன்னும் அந்த 2 பேர் யாரு? நிர்வாகத்தில் உள்ளவங்க தான். அந்த 5 பேர் கூட சொல்லிக்கிங்க. வந்துட்டாங்க. ஈசி மெம்பர்ஸ் எல்லாம் கூட தான் இருக்கிறாங்க. நிர்வாகத்தில் உள்ளவங்கள யார் இதில் முக்கியமானவங்க நீங்க யூகிச்சுக்கிங்க. அது யாரும் எனக்கு தெரியல. நான் யாரை சொல்றீங்க? இல்ல சார், நான் யாரை சொல்றேனோ, விஷாலா இருக்கட்டும், அந்த நிர்வாகத்தில் உள்ள எல்லாமே இருக்கட்டும். அது என்ன நடிகர் சங்கத்தில் இருக்கக்கூடிய நிறைய பேர் வரவங்க போறவங்கலாம் விஷால ஒரு பால் மாதிரி அடிச்சடிச்சு விளையாடுறாங்களே, என்ன நடக்குது புரியல. நான் இப்பயே சொல்றேன், விஷால் மட்டும் இல்ல, நான் இப்போ உங்ககிட்ட சொல்றேன். ஓகே, நான் இப்போ சொல்றேன், விஷால் மட்டுமே கிடையாது, எல்லாத்துலயும் விஷாலை நான் கார்னர் பண்ண முடியாது. நான் வந்து நீக்கப்பட்டுட்டேன், நிரந்தரம் நீக்கப்பட்டுட்டேன்னு எனக்கு 2 days முன்னாடி தெரியும் போது நான் சில பேர்கிட்ட கேட்கறேன், அப்படியா அங்கே உள்ள நிர்வாகத்தில் உள்ளவங்க ஈசி மெம்பர்ஸே அப்படியா என்னங்க செயற்குழு எடுத்த முடிவுன்றீங்க, நிரந்தரம் நீக்கின்றீங்க, சில பேர் ஃபோன் எடுக்கல, சில பேர்கிட்ட கேட்டேன் அப்படியா இருங்க அப்படின்றாங்க. நான் அது பேர் சொல்ல விருக்கூடாது, எல்லாம் நண்பர்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் உங்களுக்கு செயற்குழு எடுத்த முடிவே தெரியாமல் நீங்கள் ஒருத்தர் மெம்பரை வந்து நிரந்தர தீர்மானம் பண்ணுறீங்கன்னா, அப்போ யாருடைய கட்டுப்பாட்டில் நான் நடக்குதுன்னு நானும் உங்களை மாதிரி கேள்வி கேட்குறேன். சரி, யாருடைய கட்டுப்பாட்டில் நடக்குது? அதுதான் கேட்குறேன். எனக்கிட்ட எல்லாருமே பேசுறாங்களே, இது யார் கட்டுப்பாட்டில் நடக்குதுன்னு தெரியல, அது சொல்லவே மாட்டேங்குது. பேக்ல இருந்து அடிக்கிறாங்களே, யாருன்னு தெரியல. ஆதாரமாக நான் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன், எடுத்துருவேன். எடுத்துட்டு அந்த ஆதாரம் எனக்கு ப்ரூஃப் ஆச்சுன்னா, இப்போ எனக்கு பர்சனல் மேட்டர்லாம் தலையிடுவாங்க. ஏன்னா ஆரம்பத்தில் அவங்க தான் பண்ணுவாங்க. இப்போ நான் படம் எடுக்கிறேன், இல்லை எனக்கு பிரச்சனை, என்னுடைய டெபிட்ஸ் இருக்கும், இந்த படங்கள் விஷயத்தில் இருக்கும், யாராவது உதயா மேலே யாருக்காவது கோவம் பிரச்சனைனா அவங்களெல்லாம் ஒட்டு சேர்த்து எனக்கு பிரச்சனையை உருவாக்குவாங்க. இப்போ இல்லைனாலும் இன்னும் கொஞ்சம் ஆரப்போட்டு உருவாக்குவாங்கன்னு எனக்கு தெரியும். அதை யார் பண்ணுவா? அதை யார் பண்ணுறது வந்து அப்போ தான் நான் கண்டுபிடிப்பேன். ஒரு எனக்கு ஒரு பல்ஸ் இருக்குது, ஆனால் அது யாருன்னு தெரியறதுக்கு ஆதாரம் வேணும் எனக்கு. நீங்கள் சும்மா நான் ஓப்பனாக போய் நான் வந்து டிக்ளேர் பண்ணுறதுக்கு நான் தயாராக இல்லை. அது ஆதாரம் கலெக்ட் பண்ணிவிடுவேன். ஆனால் அந்த டைமில் இட் வில் பி நான் இறங்கி பண்ணுவேன். அப்போ நடிகர் விஷால் நல்லவர் அப்படின்னு இப்போ ஒரு முடிவு வந்துடலாம். இங்கே யாரும் நல்லவரும் இல்லை கெட்டவரும் இல்லை சார். இங்கே நல்லவர் கெட்டவர், விஷால் நல்லவர்ன்றது வந்து விஷால் வந்து நிர்வாகம் பண்ணவே தெரியாது அவருக்கு. எந்த தயாரிப்பாளர் சங்கத்திலையும் நிர்வாகம் பண்ண தெரியாது, இதுலேயும் நிர்வாகம் பண்ண தெரியல. ஆனால் அவர் கெட்டவரை நான் சொல்ல மாட்டேன், அவர் பேசுகிற பேச்சும், அவர் சொல்கிற மீட்டிங்கில் பேசுகிற பேச்சும் செயலும் அவர் செஞ்சிட்டாருன்னு வச்சுங்க, அவரை விட ஒரு மிக சிறந்த லீடர் இங்கே கிடையாது. இப்போ விஷால் செய்ய மாட்டார் சார். அவர் வந்து அதாவது சார், சில பேர் சொல்லாமே செய்வாங்க, மீடியாவுக்கு மட்டும் சொல்லிட்டு செய்யாமல் இருக்கிறது வந்து ரொம்ப தப்பு. இது சும்மா இப்போ நடிகர் விஷால நான் கெட்டவன் சொல்ல மாட்டேன், ஆனால் நல்லவன் இல்லைன்னு சொல்றீங்களே. கெட்டவன் இல்லை அப்படின்னாலே கெட்டவனுக்கு ஆப்போசிட் நல்லவன் தானே. அப்போ நல்லவனை தானே நடிகர் விஷால் இருக்கணும். அதை நீங்கள் உங்கள் யூகத்துக்கு நான் விட்டுறேன். நான் சொல்றது கெட்டவனா கேட்குறீங்க, நான் கெட்டவன் இல்லைன்னு சொல்கிறேன். அடுத்த யூகத்துக்கு நீங்களே வாங்க, அது எனக்கு தெரியாது. அது இப்போ என்ன கூட எல்லாரும் நல்லவன் சொல்ல மாட்டாங்க, என்ன கூட எல்லாரும் கெட்டவன் சொல்ல மாட்டாங்க. எல்லார் சைட்லையுமே வந்து சில பேர் நல்லவன் வாங்க, ஐயோ உதயாவா அவன் கெட்டவன் சொல்லுவாங்க, சொல்லிட்டு போங்க. இப்போதான் கமெண்ட்ஸ்ன்னு ஒன்று போட்டு அவன் நெகட்டிவ் மூட்லேயே வாழ்க்கையை வாழ்றானே. லைஃப்ன்றது ஆஃப்டர் கோவிடுக்கு அப்புறம் நம்மளோட லைஃபே ரொம்ப 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 ஷார்ட். அந்த நெகட்டிவ் மோடு வந்து நடிகர் சங்கத்துலையும் இப்போ வந்துருச்சா சார்? நெகட்டிவ் மோடு ஆட்டோமேட்டிக்காக 50 வந்துருச்சு சார். என்ன நடிகர் சங்கத்தில் நெகட்டிவ் மோடு இருக்கு. ஏன்னா அந்த நெகட்டிவ் மோடு தான் இன்னைக்குமே அவங்க பாசிட்டிவ் மோடாக இருந்தாங்கன்னா எல்லாமே பாசிட்டிவாக இருக்கும். ஒரு அரவணைச்சி போகிற தன்மையும், எல்லா மெம்பர்ஸையும் ஒருங்கிணைச்சி போகிற தன்மையும், தோளில் கை போடுற தன்மையும், தோளில் கை போட்டுட்டு அடிக்கிறது ஒரு விஷயம், தோல்லையே கை போடாமல் அடிக்கிறதும் ஒரு விஷயம். இவங்க 2 பேர் பண்ணிட்டு இருக்காங்க. உங்கள் தோளில் கை போட்டுட்டு உங்களை அடிக்கிறாங்க. ஆமாம், மறைமுகமாக அடிக்கிறாங்க. உங்களுடைய பழைய ஃப்ரெண்டா சங்கத்தில் யாராக இருக்கான்ட்டு அடிக்கிறாங்க. ஆனால் எனக்கு அதை பற்றிலாம் எனக்கு தெரியாது. நான் இப்பயும் சொல்கிறேன், நான் விரைவில் வந்து கண்டுபிடிச்சி யாராவது கண்டுபிடிச்சாங்கன்னா அது யாராக இருந்தாலும் பரவாயில்ல, நான் ஓப்பனாக டிக்ளேர் பண்ணுவேன். ஆனால் எனக்கு அது ப்ரூஃப் வேணும். நடிகர் சங்கத்துக்கு தேர்தலே தேவையில்லை அப்படின்னு பொதுக்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றதா சொல்றாங்க. இது சரியா? உங்களுக்கு சரின்னு படுதா? எனக்கு தப்புன்னு படுது. அது எதாவது தப்பு தான், சரின்னு படல. ஏங்க
ஒரு பொதுமக்களே சொல்லுவாங்க, ஏங்க ஒரு சொசைட்டி ஆக்ட்டுங்க இது ஒரு சொசைட்டி ஆக்ட். இந்த சொசைட்டி ஆக்டில் நம்ம வந்து எலெக்ஷன்றது வந்து நடத்தி தான் ஆகணும், பைலாப்படி நடத்தி தான் ஆகணும். இனிமேல் பொதுக்குழுலாம் எப்படி எடுக்கணும்னா இவங்க எல்லா தீர்மானம் நிறைவேற்றினது உண்மைதான், நிறைவேற்றிட்டாங்களே. நிறைவேற்றிட்டாங்க. அப்ப சம்பந்தப்பட்ட ஒருத்தரே சாகர வரைக்கும் நடிகர் சங்கத்தை ஆளணும் அப்படின்னு நினைக்கிறாரா? அப்படிதானே ஒரு குரலை கேட்டு வந்தாங்க. சரத் சார் அதாவது என்ன வந்து கண்டினியூஸா மெம்பரா இருக்கிறாங்க, நீங்க வந்து இருக்கிறீங்கன்னு ஒரு கேள்வி கேட்டீங்கல்ல. கேள்வி கேட்டு அவங்க சத்யம் சினிமாஸ்ல வந்து அந்த இதை எடுக்க போது நீங்க அதுக்கு ஒரு பிரச்சனை பண்ணீங்கல்ல, இதெல்லாம் பண்ணீங்கல்ல. சரத்குமார் ராதாரவி என்ன தப்பு பண்ணாங்களோ எதிர்த்து கேள்வி கேட்டவ ஜெயிச்சிட்டு இன்னைக்கு அதே தப்ப இவங்க அதை விட மோசமான தப்ப, அதை கூட பரவாயில்ல, அதை விட மோசமா பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நான் அதுதான் சொல்ல வரேன். ஏங்க நான் என்ன சொல்றேன், உங்களுக்கு என்ன ஈகோ? அப்ப அப்புறம் என்ன அவங்களே பெட்டராச்சே. சரத் சார் அதை அப்பயே பண்ணது நல்லதானே, பிரச்சனை இல்லையே. ஒரு மெம்பர்ஸுக்கு போய் நிற்பாங்க, இறங்குவாங்க, இறங்கி பண்ணுவாங்க. உங்களை பிடிக்கிறதே கஷ்டமாச்சு. நடிகர் உதய என்ன சொல்றான்னா, விஷாலை விட நடிகர் சரத்குமாரும் நடிகர் ராதாரவியும் எவ்வளோ மேல் அப்படின்னு சொல்றாரு. அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் இப்போ உருவாகுது. ஏன்னா ஒழுங்கா இருந்தது, பாண்டவரணி டீம்ல வந்து ஒரு ஃபார்மா இருந்தது, எல்லாருக்கும் ஒரு ஒற்றுமை இருந்தது, எல்லா மெம்பர்ஸுக்குமே ஒரு ஒற்றுமை இருந்தது. பாண்டவரணி இருக்கா? பாண்டவரணி எங்க இல்லையே. எங்க அப்பா அந்த டைம்ல 5 பேர் இருந்தாங்க. பொன்வண்ணன் சார் சில விஷயங்கள் பிடிக்காம தான் அந்த டைம்ல வந்தார். பாண்டவரணி யாருன்னு சொல்லுங்க. அப்போ விஷால் பிரதர், நாசர் சார், கார்த்தி பிரதர், பொன்வண்ணன் சார், கருணாஸ் பிரதர். இன்னைக்கு பொன்வண்ணன் சார் இல்ல. பொன்வண்ணன் சார் இல்ல. அப்ப 4 பேர் இருக்காங்களா? 4 பேர் இருக்காங்க. 4 பேர். அப்ப அது பாண்டவரணி இல்ல, பாண்டவரணி கிடையாது. நடிகர் சங்கத்துல இந்த அளவுக்கு மிகப்பெரிய பிரச்சனையே நடந்துகிட்டு இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது நடிகர் ரஜினிகாந்த், கமலஹாசன், விஜய், அஜித் போன்ற முன்னணி நடிகர்கள்லாம் ஏன் நடிகர் சங்க பக்கமே வராம இருக்கிறாங்க? சார் அவங்க நல்லா நடக்குதுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க சார். அதாவது இவ்வளவு பிரச்சனைகள் யாருக்குமே தெரியாதா? 100% இப்ப தெரியும். நிறைய விஷயங்கள் தெரியும் சார். அவங்க சில சமயம் வெறுத்து போயிட்டாங்க. அதாவது சில சமயத்துல வந்து நம்ம வேலையை பார்ப்போம், நடிகர் சங்கத்துக்கு ஹெல்ப்னா அவங்க டெஃபினட்டா பண்றது ரெடியா இருக்காங்க, யாரா இருந்தாலுமே. ரஜினி சார் இன்னும் ஹெல்ப் பண்றாரு, கமல் சார் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. அதை விட நான் விஜய், அஜித் எல்லாம் நடிகர் சங்கத்தை விட்டு ஒதுங்கி ஓரமா ஒதுங்கி இருக்கிறாங்களே தவிர ஏதாவது பிரச்சனைனா வருவாங்க சார். ஏதாவது இப்போ அந்த டைம்ல எல்லாம் அதாவது சார் யார் கூப்பிடுறாங்க, யார் அரவணைப்பா இருக்காங்க தெரியும். அந்த டைம்ல காவேரி பிரச்சனை அப்போல்லாம் எல்லாருமே வந்து ஒன்றிணைஞ்சாங்க. ஒரு தலைமை ஒழுங்கா இருந்ததுன்னா நடிகர்களும் எல்லாரும் கோஆப்ரேட் பண்ணுவாங்க. அந்த தலைமை சரியில்லைன்னா எல்லா நடிகர்களுமே இவங்களே சரியில்லை, நம்ம என்னத்தை கோஆப்ரேட் பண்ணுறதுன்ற ஒரு விஷயத்துக்கு போயிடுறாங்க. நான் என்ன சொல்ல வரேன், இன்றைக்குமே வந்து நான் மிகப்பெரிய ஒரு நன்றி சொல்லணும். தமிழக முதல்வர் வந்து இன்னும் நம்ம சினிமா துறைக்கு அவ்வளோ நல்லது பண்ணிகிட்டு இருக்காங்க. அதை விட குறிப்பாக நமக்கு மாண்புமிகு விளையாட்டுத்துறை அமைச்சர் உதய் சார் வந்து நடிகர் சங்கத்துக்கு வந்து இப்போது அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட்டில் வந்து மிகப்பெரிய தொகையை வந்து ஹெல்ப்பாக கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் யார் பண்ணுவாங்க? அப்படி பண்ணுற ஹெல்ப் எல்லாருமே சிவகார்த்திகேயன் பண்ணியிருக்காரு, ரஜினி சார், கமல் சார் பண்ணியிருக்காங்க, சிவகார்த்திகேயன் பண்ணியிருக்காரு, தனுஷ் பண்ணியிருக்காரு, நிறைய நடிகர்கள் பண்ணியிருக்காங்க. விஜய், அஜித் பண்ணியிருக்காங்க. விஜய் சார் பண்ணியிருக்காரு, அஜித் சார்லாம் எவ்வளோ ஹோட்டல் எப்போ கேட்டாலும் நடிகர் சங்கத்துக்கு பண்ணிட்டு தாங்க இருக்காரு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு நல்ல எல்லாருமே பண்ற உங்களை நீங்க ஏன் ஒரு அரசியல் உள்ள பண்றீங்க? நடிகர் சங்கத்துக்குள்ள உள்ளடி அரசியல் ஏன் பண்றீங்க? அரசியல் பண்ணி ஒருத்தனை தூக்கணும், இதுதான் அரசியல். ஒருத்தனை தூக்கணும், என்னை தப்பா பேசிட்டா, என்னை எதிர்த்து பேசிட்டா உன்னை வந்து நீக்கணும், இது அப்போ இது வந்து கேட்கக்கூடாதா? சங்கத்தை வந்து நான் ரொம்ப அவமதிச்சிட்டேன். சங்கம் வந்து என்னைக்குமே ஒரு பாரம்பரியமான சங்கம், அதை நான் யாருமே அவமதிக்கல, அதை அவமதிக்க முடியாது. தொட்டு கும்பிட வேண்டிய ஒரு சங்கம் அது. இப்போ எம்ஜிஆர் சிவாஜி சார்லேருந்து SSR சார்லேருந்து அந்த காலகட்டத்திலேருந்து எவ்வளோ பேர் அதுக்காக உழைச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம விஜயகாந்த் சார், அவரை மாதிரி நடிகர் சங்கத்துடைய மிகப்பெரிய பொற்காலம் எங்கள் பீரியடில் சொல்கிறேன், அந்த டைம் எங்கள் பீரியடில் மிகப்பெரிய ஒரு பொற்காலம் வந்து கேப்டன் டைம் தாங்க. ஒரு நடிகருடைய எப்படி ட்ரீட் பண்ணணும், அவருக்கு எப்படி போய் பிரச்சனைனா ஓடணும், ஒரு தலைவராக இருந்துட்டு ஒரு விஷயத்தை அவர் பண்ணுவார். அது மாதிரி ஒரு கேப்டன் வந்து நடிகர் விஜயகாந்த் சார் மாதிரி கிடைக்காது. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் அது மாதிரி ஒரு 10% நம்ம கொண்டு வரோம்னு நினச்சோம், பாண்டவரையில் வந்தோம், செயல்பட்டுச்சு. ஆனால் இப்போது அந்த சங்கம் 0வாக தான் இருக்குது. அவங்க நடிகர் சங்கம் கிடையாது, நடிகர் சங்கத்தோட செயல்பாடுகள் தான் சொல்கிறேன். நடிகர் சங்கத்தை எப்பயுமே நான் தப்பா, ஏன்னா அதை நான் மதிக்கிறேன். இன்றைக்கும் அதோடைய சங்கத்தை வந்து நம்ம வந்து பெருசாக அதை மதிச்சுட்டு தான் இருக்கிறோம். செயல்பாடுகள் தான். நடிகர் சங்கத்தை இவ்வளவு தூரம் குறை சொல்றீங்களா நீங்க? நீங்க ஒரு தயாரிப்பாளர் சங்கத்துல இருக்கனால நிறைய விஷயங்களை செஞ்சிருக்கீங்க, நாங்க கேள்விப்பட்டிருக்கோம், பார்த்திருக்கோம். ஆனா ஆமா, நடிகர் சங்கத்தை குறை சொல்லக்கூடிய நீங்க நடிகர் சங்கத்துக்காக என்ன பண்ணிருக்கீங்க இது வரைக்கும்? நான் நடிகர் சங்கத்தை குறை சொல்லவே இல்லை. செயல்பாடுகளை குறை சொல்றீங்க. நீங்க பங்களிப்பு என்ன? என்னுடைய பங்களிப்புன்றது வந்து நான் சொன்னேன்னா சரி ஓகே, நான் இது வரைக்கும் வந்து இப்போதான் சொல்ல ஆரம்பிச்சிருக்கேன், நான் சொல்லலை. முதல்ல பாண்டவரணி வந்தது, உருவானது. அந்த டைமில் நாங்கள் எல்லாரும் ஒன்றா வந்தோம். எனக்கு வந்து கல்வி தந்தை ACS அவர்கள் நல்லா பழக்கம். ஐஸ்வரி சார் ஆல்ரெடி சங்கத்தில் நிறைய ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ பில்டிங் கட்டுற சமயத்தில் திரு AC சண்முகம் அவர்கள் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி சேர்மன், அவர்கிட்ட திரு கார்த்தி பிரதர், என்கிட்ட வந்து கார்த்தி பிரதர் வந்து பிரதர் நம்ம அவர்கிட்ட கேட்கலாமான்னு சொன்னார். நான் அவர் சொன்னதுக்காக நான் வந்து நேரடியாக போய் கூப்பிட்டு பில்டிங்கை வந்து பாருங்கன்னு சொல்லி பில்டிங்கை வந்து பார்த்து ஒரு தொகையை கேட்டோம். அவர் ஒரு தொகையை, ஒரு நல்ல தொகையை, ஒரு வட்டி இல்லாத கடன் தான் அவர் கொடுத்துருக்காரு. எத்தனை வருஷம் ஆச்சு? 7 வருஷம் ஆச்சு. அதுக்கு ஐஸ்வரி கணேஷ் சாரும் உத்தரவாதம் கொடுத்துருந்தார். இப்படிப்பட்டது நான் தானே பண்ணி கொடுத்தேன். அப்போ என்ன கேட்டிங்கல்ல, அப்போ உதயம் அவங்களுக்கு தேவைப்பட்டுச்சுல்ல.
அதுக்கப்புறம் திரு ஏசி சண்முகம் சார் அவர்கிட்ட, ஆனால் மருத்துவம் எங்களுக்கு பண்ணி கொடுங்க மெம்பர்ஸ்க்கெல்லாம், அதாவது கஷ்டப்படுறவங்க போய் எங்கே பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி ஏசிஎஸ் மருத்துவக் கல்லூரியில் மெம்பர்ஸ்க்கு எல்லாமே ஆப்ரேஷன், எந்த ஆப்ரேஷன் வேணாலும் என்ன ஆப்ரேஷன் வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம், ஆனால் மருந்து மாத்திரை மட்டும் நீங்கள் காசு கொடுத்து வாங்கிக்கிங்க, எல்லா ஆப்ரேஷன் நீங்கள் பண்ணிக்கிங்க, எவ்வளோ நாள் வேணால் அட்மிட் பண்ணி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கங்கன்னு சொல்லி ஒரு விழா ஒன்று நடத்தணும். இல்லைன்னு சொல்ல முடியுமா? யாராவது இல்லைன்னு அதுவும் நீங்கள் தான் நடிகர் நான் தான் பண்ணி கொடுத்தேன். இல்லைன்னு சொல்லுங்கள், இல்லைன்னு மட்டும் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் மெம்பர்ஸ்க்கு 50 சீட்டு ஏசிஎஸ் சார்கிட்ட சொல்லி லெட்டர் ஒன்று வாங்கி 50 சீட்டு தனிப்பட்ட உதவியாக பண்ணல, நடிகர் சங்கத்துக்கு தான் பண்ணியிருக்காங்க, இந்த டீம்லாம் இருக்குன்னு தான் பண்ணியிருக்காங்க. ஆனால் அதுக்கு மூலையாக 50 சீட்டுனா எஜுகேஷன் 50 பேர் ஒரு இன்ஜினியரிங் சீட்டாக இருக்கட்டும், எல்லாமே ஒட்டுமொத்த படிப்பும் இலவசம். நம்ம மெம்பர்ஸ் நடிகர் சங்கத்தில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் ஃபேமிலி பசங்களுக்கு கஷ்டப்படுறவங்களுக்கு நல்ல மார்க் எடுத்து படிக்க முடியாதவங்களுக்கு ஒரு 50 சீட்டு, அது 50 100 ஆச்சு எல்லாம் பண்ணி கொடுத்தாரு. ஐஸ்வரி சாரும் தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு இன்னைக்கு வரைக்கும். ஐஸ்வரி கணேஷ் சார் வந்து ஏற்கனவே வந்து 2 கோடி ரூபா வந்து சங்கத்துக்கு கொடுத்துருக்கிறாரு. இதெல்லாமே இவங்களை வந்து காழ்ப்புணர்ச்சி இல்லாமல் இவங்களை பண்ணிட்டு இருக்கவங்கள வைரஸ் நல்லவங்களாம் வெளில போயிட்டு நல்லவங்களாம் உள்ள வந்துட்டாங்க, கெட்டவங்களாம் வெளில போயிட்டாங்க, இப்படிலாம் பேசி விஷால சொல்கிறீங்க. ஆமாம், அவர் தான் பேசினார் ஜெனரல் பாடியில். இப்படி ஒற்றுமையாக இல்லாமல் நீங்கள் திருப்பி நல்லது பண்ணிக்கிட்டு இருக்கவங்களையும் குறை சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா எப்படிங்க இது என்ன நியாயம் இது? இதெல்லாம் வந்து இப்போ இப்படி சொன்னால் அவங்க வேறு மாதிரி இதில் பண்ணுறாங்க, இவங்கனால தான் பில்டிங் கட் ஆயிடுச்சு. கேள்வி கேட்டு நம்ம வந்து மெம்பர்ஸ் யாரோ மெம்பர்ஸ் வந்து கேஸ் போட்டு அதில் ஸ்டே பண்ணாங்கன்னா எல்லாருடைய மெம்பருடைய விருப்பமும் இன்றைக்கி எலெக்ஷன் வேணும் தான். ஓகேவா? எலெக்ஷன் வேணும் தான். இவங்களா ஒரு லாவை ஒன்று கிரியேட் பண்ணி அது எலெக்ஷன் வந்து 3 வருஷமா. இது ஒரு தப்பான முறையாகாதா? நீங்களே சொல்லுங்க. என்ன புரிஞ்சுக்க முடியலன்னா, நடிகர் சங்க கட்டடம் எப்போ கட்டி முடிக்கப்படுதோ அப்போதான் என்னுடைய கல்யாணம் நடக்கும் அப்படின்னு விஷால் அறிவிச்சிருக்காரு. இந்த கட்டடத்தை எப்போ கட்டி முடிப்பீங்க? நடிகர் விஷாலுக்கு எப்போ தான் கல்யாணம் நடக்கும்? என்னோடய ஆசையும் விஷாலுக்கு சீக்கிரம் கல்யாணம் நடக்கணும். அதை விட நடிகர் சங்க பில்டிங் வரணுன்றதான். உங்களை நடிகர் விஷால் பழி வாங்கினாலும் கூட அவருக்கு நல்லது தான் நினைக்கிறீங்களா? 100%. யோசிச்சு பார்த்தா ஒன்றுமே இல்லை. இது போய் ஈகோவும் பார்த்து, இது போய் லைஃப்பில் வெஞ்சன்ஸ் வச்சுக்கிட்டு அவனை பழி வாங்கணும் இவனை பழி வாங்கணும், இருக்கிற வரைக்கும் பீஸ்ஃபுல்லான லைஃபு, நம்மளுடைய உழைப்பு. வெறும் ஈகோ சண்டை தான் இது. ஈகோ மட்டும் இல்லை, அது கண்டினியூ ஆகிட்டே இருக்குது. இதெல்லாம் விட்டுருக்கன்னு தான் நான் சொல்கிறேன். கேட்டு பார்த்தேங்க எவ்வளவோ எங்க மெம்பருக்கு என்னங்க எத்தனை நான் என்னங்க நடிகர் சங்கத்துக்கு லவ் லெட்டர் மாதிரியா கொடுத்துட்டே இருக்க முடியும்? 6-7 லெட்டர் கொடுத்துட்டேங்க. எவ்வளோ லெட்டர் கொடுத்து இந்த 6 மாதத்தில் தற்காலிக நீக்க முடியும்? நான் ப்ரெஸ் மீட் பண்ணா இல்லை ஏதாவது ப்ரெஸ் கிட்ட சொன்னேன்னா? இல்லையே, சொல்லவே இல்லை. இப்போ என்ன சொல்ல வச்சுட்டீங்க. நான் இப்போ கூட வந்து உங்களை வந்து நான் தப்பாக சொல்லவே இல்லை. உங்களுடைய ஈகோவும் உங்களுடைய பிரச்சனையும் தான் இந்த பில்டிங் நிற்கிது காரணமே, வேறு எதுவுமே கிடையாது. யாருக்கும் எங்களுக்கு இல்லை. நீங்கள் இன்றைக்கோ வந்து ஐஸ்வரி சார்லாம் எல்லாம் சொல்லியிருந்தீங்கன்னா இன்றைக்கும் அவர் திருப்பியும் உட்காந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க, நிறையா பேர் ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் பகை உணர்ச்சியாக போட்டு நான் தான்லாம் சொன்னால் இங்கே அதெல்லாம் நடக்காது. எல்லா மனுஷனுக்குமே ஒரு சின்ன ஒரு ஸ்பார்க் வரும். அப்படி வரும்போது அது பிரச்சனையாகும். இது பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அந்த நடிகர் சங்க கட்டட பணி ஏன் பாதியிலே நிற்குது? என்ன காரணம்? யார் இடைஞ்சலா இருக்கா? 4 வருஷமாக நிற்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அப்போ உள்ள விலைவாசி வந்து ஒரு வேறு, அப்போ போட்ட பட்ஜெட் வேறு, இப்போ போட்ட பட்ஜெட் வேறு, எல்லாமே ஏறி இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நடிகர் சங்க எலெக்ஷன் அப்போ அவங்க வந்து ஒரு விஷயத்தை வந்து இவங்க ஒரு கேஸ் போட, நாங்கள் எங்கள் எதிர் டீமில் ஒரு விஷயங்கள் நடக்க, இப்படி தான் வந்து கேஸ் தான் காரணமா? இல்லை, அந்த கேஸ் என்னன்னா இப்போ ஓட்டு கவுண்டிங்கே நிப்பாட்டிட்டாங்க. கேட்டால் ஒரு மெம்பர் கேஸ் போட, அது என்னன்னா எதிர் டீமில் நாங்கன்னு சொல்கிறதும் அவங்கன்னு சொல்கிறதும் இது எல்லாம் நடக்கிற கதை. இது எல்லாமே ஆச்சு. ஆனால் எல்லாருமே வந்து ஒரே ஒரு விஷயம் தான் பண்ணாங்க, பில்டிங் வரணும், மெம்பர்ஸுக்கு வெல்ஃபேர் நடக்கணும். இதில் என்னென்னா இங்கே இவங்கெல்லாம் அப்போ அந்த டைமில் மனோபாலாலாம் இருந்தாங்க. மனோபாலா சார், விவேக் சார் என்கிட்ட பேசியிருக்காரு. அண்டு இன்னொரு விஷயத்த நான் சொல்ல மறந்துட்டேன். நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்கன்னு கேட்டீங்க. என்னை வந்து நான் டீமை விட்டு வெளில வந்தால் கூட கொரோனா காலகட்டத்தில் ராகவா லாரன்ஸ் மாஸ்டர் இருக்காங்க இல்லையா, ராகவா லாரன்ஸ் மாஸ்டர் வந்து பெப்சிக்கு எல்லாத்துக்குமே ஹெல்ப் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அப்போ அவர் என்ன நினச்சிட்டாருன்னா தெரிந்த நடிகர் சங்கத்துக்கு ஹெல்ப் போய்டுன்னு நினச்சிட்டாங்க. ஆனால் ஹெல்ப் வரல. அப்போ நான் என்ன பண்ணேன்னா மாஸ்டர்கிட்ட ஒரு விஷயத்த ஃபோனில் பேசி, மாஸ்டர் நம்ம மெம்பர்ஸ்லாம் உங்களை கஷ்டப்படுறாங்க மாஸ்டர், அந்த வீடியோ எல்லாம் காமிச்சு, வாய்ஸ் மெசேஜ்லாம் காமிச்சு, மாஸ்டர் உடனே வாங்க உதயா வீட்டுக்கு, உடனே உதயா வாங்க விட்டியான்னு 25 lakhs செக் கொடுக்குறாங்க தெரிந்த நடிகர் சங்கத்துக்கு. யார் போய் வாங்கி கொடுத்தா? நீங்கள் தான். நான் தான். இல்லைன்னு சொல்ல முடியுமா? அவங்க இவ்வளோ தென்னிந்திய நடிகர் சங்கத்துக்கு பண்ணியிருக்கேன். நான் எங்கேயாவது ப்ரமோட் பண்ணிட்டேன்? நான் தான் பண்ணேன். நாங்கள் எல்லாம் பாண்டவரணி பண்ணிச்சு, விஷால் டீம் பண்ணிச்சு. பாதி பேர் அங்கே உள்ள நிறைய ஈசி மெம்பர்ஸ் பண்ணியிருக்காங்களே தவிர அங்கே எல்லாமே வந்து பேர் மட்டும்தான். இவங்க யாரையும் சொல்லவும் மாட்டாங்க பத்திரிகையில். நாங்களும் வந்து சரி ஓகே பெருந்தன்மையாக விட்டுட்டு போயிடுவோம். ஆனால் இப்போ எனக்கு சொல்லணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் கேட்டதுனாலையும் வெளியில் தெரியணுன்றதுனாலையும் நான் சொல்கிறேன். நடிகர் சங்கத்தில் பூச்சிமுருகனுடைய பங்களிப்பு செயல்பாடு எந்த அளவுக்கு இருக்குது? பூச்சிமுருகன் அண்ணன் வந்து ஆரம்பத்தில் அவர் கேள்வி கேட்டு தான் வந்து கோர்ட்டில் கேஸ் போட்டு தான் அண்ணன் வந்தார். அப்போ அந்த டைமில் வந்தார். அவர் லீகலாக வந்து எல்லாமே பண்ணி கரெக்டாக அவர் வந்து ஒரு விஷயத்தை கொண்டு வந்தார். அதெல்லாம் நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. ஒரு ஃபைட்டராக இருந்தார் நடிகர் சங்கத்தில். அப்படிப்பட்டவர் வந்து லீகல் சொல்கிற அண்ணன்
நிறைய விஷயங்கள் வந்து லீகல் இல்லாமல் இப்போது எல்லாமே வந்து அவங்களா லீகலாக, நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், அவங்க வந்து தப்பை கரெக்டாக லீகலாக பண்ணுறாங்க. தப்ப கரெக்டா லீகலா பண்றாங்க. ஆமாம், யாரு? சங்கமே இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க பைலா படி பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க சார். இப்போது ட்ரஸ்ட்டுன்றது ஒன்று இருக்குது. இது வந்து டீடு, இது வந்து ட்ரஸ்ட்டு வந்து டீடு. இப்போது நிர்வாக குழுத்தில் 3 பேர், செயற்குழுவில் 3 பேர், பொதுக்குழுவில் 3 பேர் சேர்க்கணும் சார். நிர்வாக குழுவில் உள்ளவங்க 3 பேர், அது தலைவர், செயலாளர், பொருளாளர். செயற்குழுவில் உள்ள உறுப்பினர்கள் உள்ளவங்க சில பேர் இருக்காங்க. ராஜேஷ் சார் மாதிரி சீனியர். பொதுக்குழுவில் வந்து பெரிய ப்ரெஸ்டீஜியஸ் விஷயம், கமல் சார் மாதிரி ஒரு லெஜண்ட், நம்ம வந்து சங்கத்துக்கு ஒரு பெரிய மரியாதை, அவர் நம்ம பொதுக்குழு இருப்பாங்க. இது மாதிரி ஒரு 3 பேர் இருப்பாங்க. இப்போது நிர்வாக குழுவில் உள்ள ஒருத்தர் வந்து திருப்பி ட்ரஸ்ட்டில் வந்து நிர்வாக குழுவில் உள்ள துணைத் தலைவர் வந்து திருப்பி எப்படி ட்ரஸ்ட்டில் இருக்காருன்றது எங்களுக்கு தெரியல. இதுவே தப்பாக இருக்குது. அப்போது எல்லாமே நான் இப்போ இருக்கிறத பற்றி குறை சொல்லலை, இருக்கட்டும். ஒருவேளை அவங்க சிறந்த நிர்வாகம் பண்ணலாம், அதுக்காக தான் ஒரு லீகலாக தெரிஞ்சனால இருக்கலாம். ஆனால் சட்டத்தை நீங்களே மாற்றிக்கிறீங்களே, எல்லாமே நீங்களே மாற்றிக்கிறீங்க, நீங்களே பண்ணிக்கிறீங்க. இதுதான் நியாயமானு கேட்குறேன். இதுவே தப்பாக இருக்குது. ஸோ அப்போது அவங்க அதுதான் சொல்கிறேன், அப்படிப்பட்ட பூச்சி மரகண்ணை வந்து நிறைய பேருக்கு பர்சனலாக ஹெல்ப் பண்ணியிருக்காருன்னு சொல்கிறாங்க. கார்த்தி பர்சனலாக ஹெல்ப் பண்ணியிருக்காருன்னு சொல்கிறாங்க. ஆனால் பர்சனலாக ஹெல்ப் பண்ணுறது வந்து தனிப்பட்ட முறை. சங்கமாக அவங்களுக்கு தொழிலை நம்ம உருவாக்கணும். முதல் கொண்டு நாடக கலைஞர்களுக்கு தொழிலை உருவாக்கணும். அப்படி உருவாக்கணுங்க. ஒரு பீரியட்லலாம் எல்லாத்தையும் டேட்டா பேஸ் எடுத்தோம், எல்லாத்தையும் பண்ணோம். இவங்க அடிச்சுக்கிட்டதில் இவங்க பிரச்சனை இல்லை. பல பேர் சங்கத்துக்கே வரது கிடையாது. சங்கத்தில் நீங்கள் சொல்கிறீங்க பொதுக்குழுவில் ஒட்டுமொத்த மெஜாரிட்டி வந்தாங்களா? ஏங்க நான் கேட்குறது மக்கள் இல்லை, நிர்வாகத்தில் உள்ளவங்க. அங்கே நிர்வாகத்தில் மேடையில் உள்ளவங்களே வரல, அவங்களுக்கே பாதி தீர்மானம் என்னன்னு தெரியாது. இவங்களா ஒரு தீர்மானத்தை கிரியேட் பண்ணிக்கிட்டு செயற்குழுவில் நடக்கும்போது இப்படி தான் நடக்கும். ஏங்க நான் இருந்திருக்கேங்க உள்ளார, எனக்கு அங்கே என்ன நடக்கும்னு தெரியாதா? செயற்குழுவில் பல விஷயங்கள் நமக்கு அபிப்பிராயமே இல்லைனா கூட ஓகேவா தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுச்சு, ஓகேவா தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுச்சு தானா? என்னை பொறுத்த வரைக்கும் தீர்மானம் நிறைவேற்றனா பர்சனலாக நான் ஒரு ஐடியா சொல்கிறேன்னா பைலா மாற்றி ஒவ்வொரு மெம்பர்ஸுக்குமே யார் என்ன சொல்கிறாங்கன்னு தெரியாமல் அது கரெக்டான ஒரு நோட்டிஃபை நம்பர் கொடுத்து ஒற்றுமைக்காக தான் அணியோட ஒற்றுமை. ஆனால் எல்லாருமே யூனிட்டியாக இருந்தோம், சொல்கிறத செஞ்சாங்க. இங்கே சொல்கிறத செய்யறது இல்லை. எல்லாரும் வெளில வந்துட்டப்புறம் நான் பெரிய ஆளா, நீ பெரிய ஆளா, நான் வந்து பேசுகிறதா அது பேசுறதா. இப்போ கூட என்கிட்ட கேட்டாங்க, நாசர் சார் பேசும்போது எல்லாம் மைக்க பிடிக்கிறாங்கன்னு. அது நான் கேட்க வேண்டியதில்லை. நாசர் சாரே அங்கே பேச முடியல, அவரால், தலைவராலே பேச முடியலையே. நடிகர் நாசர் சாருக்கே நடிகர் சங்கத்தில் இதுதான் நிலைமையா? அதுதான் நடக்குதுன்னு நான் எல்லாருமே இப்போ நான் பேச வேண்டியதில்லை. என்னை வந்து நான் மீட்டிங்கில் கூட கேட்டாங்க, நாசர் சார் ஏங்க நான் சொல்ல வேண்டியதில்லை. அவரை வந்து நிறைய விஷயங்கள் என்னுடைய எல்லாருடைய மெம்பர்ஸுமே பைல் செக்ஷன் 69 படி, அதில் பைலா செக்ஷன் ஒன்று இருக்குது. அதில் வந்து தலைவர் நினைச்சாருன்னா ஒரு கருணை அடிப்படையில், ஒரு கருணை லெட்டரில் ஒரு கருணை அடிப்படையில் அவராக நினைச்சாலும் அந்த மெம்பரை சேர்க்கலாம். எதுவுமே அவங்களால தனிப்பட்ட முறையில் பண்ண முடியல. நடிகர் சங்கத்தில் இவ்வளோ பிரச்சனை நடக்குதுல்ல, இப்போ அடுத்த கட்ட மூவா என்ன பண்ண போறீங்க சார்? நான் இப்போ மெம்பர்ஷிப் வந்து எனக்கு நீக்கியிருக்காங்க. நான் வந்து ஆல்ரெடி இவங்க நீக்கிறது தெரியாமையே நான் வந்து கோர்ட்டில் கேஸ் போட்டிருந்தேன். மெம்பர் வந்து எனக்கு தெரியும், எனக்கு கண்டிப்பாக இவங்க வந்து டெம்பரரியாக 6 மாதம்ட்டு 2.5-3 வருஷமாக நீக்கியிருக்காங்க. என்ன நீக்கினதோ இதோ பரவாயில்ல. ஆனால் தமிழ் சினிமாவில் நம்ம பெருசாக மதிக்கிற ஒரு இயக்குனர், ஒரு தமிழ் சினிமாவில் அவ்வளோ சாதித்த ஒரு இயக்குனர், இன்றைக்கி பல பேருக்கு ஒரு ரோல் மாடலாக இருக்கிற ஒரு இயக்குனர் பாக்யராஜ் சாருங்க எவ்வளோ காலமாக தாங்க நிற்கும். இதில் யாரும் ஏன் இண்டஸ்ட்ரியில் வந்து கேட்கணும்? என்னை பொறுத்த வரைக்கும் நீக்கிக்கிட்டே இருக்காங்களே, என்ன விட்டுருங்க. என்னை வந்துலாம் விட்டுருங்க, அதெல்லாம் வந்து ஒரு படி கூட கிடையாது. ஆனால் அவரெல்லாம் சாதித்த ஒரு பெரிய ஒரு இயக்குனர். பாக்கியராஜ் சாரை நீக்கியிருக்காங்கன்னா ஒரு பெரிய எதிர்ப்பு குரல் கிளம்பியிருக்குமே நேரம். கிளம்பியிருக்கும். பட் என்னன்னா இவங்க பண்ணுற செயல்பாடுகள் இது பண்ணுறது, இதை வந்து என்ன சொன்னாலுமே இவங்க அப்படியே நிரந்தர நீக்கமாக அவர் பண்ணியிருக்காங்களான்னு எனக்கு தெரியல. பட் நீக்கம் தொடர்ந்துட்டு இருக்கு. அப்போ கூட நான் வந்து பொதுக்குழு அப்போ ஒரு லெட்டர் போடலாமா சார்? இல்லைப்பா நாசர் சார் என்கிட்ட பேசினாரு, அப்போ நான் இருக்கேன்னு தானே அர்த்தம்னார். அப்படியா, சந்தோஷம் சார் அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் அது அவருக்கே சாருக்கே தெரியல இன்னும் தொடர்ந்து நீக்கத்தில் இருக்காங்கன்னு. அது ஒரு இன்டிமேட் பண்ணும்ல, நீங்கள் தொடர்ந்து நீக்கத்தில் இருக்கீங்களான்னு. அப்போது எல்லாருமே வந்து குரல் கொடுக்கணும் இதுக்குன்ற முடிவாக நடிகர் சங்கம் என்னதான் பண்ணணும்னு எதிர்பார்க்குறேன். என்னை பொறுத்த வரைக்கும் சார், நடிகர் சங்கம் வந்து ஒற்றுமையாக செயல்படணும். நீங்கள் மட்டுமே இந்த மாதிரி ஒரு போக்கில் இருந்தீங்கன்னா இன்னுமே வந்து விஷால தான் சொல்கிறீங்க. நான் ஒட்டுமொத்த சங்கத்தை சொல்கிறேன், அந்த உள்ள மெம்பர்ஸை சொல்கிறேன், எல்லாருமே சொல்கிறேன். இது விஷால்ன்றது வந்து கிடையாது சார். சங்கம் நடிகர் சங்கம் ஒன்லி விஷால் கிடையாது சார். எல்லாருமே விஷால் தயாரிப்பாளர் சங்கம் வந்து அப்போ விஷால் வந்து இவ்வளோ பிரச்சனை பண்ண எல்லாருமே நிர்வாகம் தான். விஷால் மட்டுமே சொல்ல முடியாது. விஷால் வந்து நிர்வாகத்துக்கு சரியில்லைன்னு சொல்கிறேன், நான் செயல்பாடு சரியில்லைன்றேன். நீங்கள் பேசுகிறதோ, நீங்கள் போல்டாக எடுக்கிறதோ, நீங்கள் வந்து உங்களை தனிப்பட்ட முறையில் பிரதிபலிக்கிறதுக்கு இந்த சங்கம் இல்லை. அதே மாதிரி நீங்கள் சொல்கிறதையும் செய்ய மாட்டேங்கிறீங்க. அதனால் விஷாலை மட்டுமே குறை சொல்ல முடியாது. அங்கே உள்ள எல்லாருமே வந்து இதெல்லாமே உட்காந்து பேசி ஓகேப்பா
இதெல்லாம் இல்லை. இப்பயும் நான் கேட்குறேன், நீ உங்களால் இப்போ இவ்வளோ பேசுகிறேன் இல்லையா நான் மீட்டிங்லலாம், இப்போ அவங்களால ஓகே இவ்வளோ பேசுகிறாரு, திருப்பி மெம்பர்ஷிப்பை வந்து செயற்குழு போட்டு பொதுக்குழுலே மெம்பர்ஷிப்பை வந்து போட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. பொதுக்குழு மெம்பர்ஷிப்பில் விவாதிச்சாங்களேனே தெரில. அது அஜெண்டாவில் இருக்கணும். ஏன்னா நீக்கினா ஒரு மெம்பரை நீக்கினா ஆயுட்கால உறுப்பினர், நான் லைஃப் மெம்பர், ஏன்னா ஒரு ஆயுட்கால உறுப்பினரை நீக்கினா ஜெனரல் பாடியை நீங்கள் வைக்கணும்ல, அஜெண்டாவில் வைக்கணும்ல. அஜெண்டாவில் ஏன் வைக்கல? அப்போ இதெல்லாம் ரூல்ஸ் படி பண்ணுறீங்களா? எல்லாருமே தான் கேட்குறேன் நான். நீங்களா ஒன்று ரூல்ஸை மாற்றிப்பீங்க, நீங்களா ஒன்று மாற்றிக்கிறீங்க. இது ரொம்ப ரொம்ப இதாக இருக்குது. எனக்கு இப்போ மெம்பர்ஷிப் வரணும் அதெல்லாம் கூட இல்லை சார். ஆனால் மெம்பர்ஸ் எல்லாம் வந்து, ஆனால் என்னோடய உரிமையை நான் விட மாட்டேன். நான் சட்டப்படி சட்டத்தை நம்புகிறேன். கோர்ட் படி நான் வந்து என்னோடய உரிமையை நான் காப்பாற்றுறதுக்கு நான் சட்டப்படி போராடுவேன். ஒரு சங்கமோ அல்லது ஒரு தனிநபரோ ரொம்ப நாளைக்கு ஒரு ஈகோ பிரச்சனையோட இருக்க முடியாது. அது சங்கத்துக்கும் நல்லதில்லை, அந்த தனிநபருக்கும் நல்லதில்லை. இப்போ தான் பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சிருக்கு. நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் என்னென்ன அடுத்தடுத்த விஷயங்கள் நடக்க போகுது, அதற்கு தீர்வுகள் என்னென்ன நடக்க போகுது, நடிகர் சங்க பிரச்சனைகளுக்கு விடிவு காலம் வருமா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். நிறைய விஷயங்கள் எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. மிக்க நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். 2D என்டர்டைன்மெண்ட் வழங்கும் கார்த்தி மற்றும் அரவிந்த் சாமி நடிப்பில் மெய்யழகன் செப்டம்பர் 27 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். இப்போ உங்க OTT Plusல பிளாக் ஷிப்பும் சேர்ந்து வருது. உங்க OTT Plus ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.